வைச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாதின நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்புறும் மற்றவர் எச்சகலா நின்று இழைக்கின்றவாறே ஆற்றெழு சுற்றமும் பெண்டிரும் மக்களும் காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 5வது அத்தியாயம் ஆத்மலிங்கம் பாடல் 1759 என்று நாம் சிந்திக்கின்றோம். மிக அருமையான பாடலாக தான் தெரியும். மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாய்க்கை. மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாய்க்கை மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற பொழுது. மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற பொழுது நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும். நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும் இனம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறு. இனம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறு. ரொம்ப எளிமையான ஒரு பொருள் விளங்கக்கூடிய ஒரு பாடலாக தான் தெரிகின்றது. மனம், உடல் மனம் எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்ஸ்டன்டா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அது மாறக்கூடியது. அப்ப ஐம்புலங்களுக்கு அப்பாற்பட்டு மனம் செயல்பட்டு ஐம்புலங்களையும் அதனுடன் போக்கிலே செல்லும் பொழுது வாழ்க்கையானது அப்படியான வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது. கீழ்நோக்கி வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, மாலையை இன்பம் என்று நினைத்து அதையே ஏங்கி அதற்கான முயற்சியிலே சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையானது இன்பம் எங்க இருக்கின்றது அப்படின்னாக்கா மனம் புகுந்து நாம கேட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கோம். டிசைடிங் அத்தாரிட்டி நாம தான். நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுத்துடுறாரு. நாம என்ன மாதிரி வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்பா அம்மாவிட்ட கொண்டே கொடுக்குறாரு. என்ன மாதிரி நம்மளுக்கு பொருள் வேணும்னு நாம ஏங்கி கேட்டிருக்கிறோமோ அந்த சூழ்நிலை கொண்டு கொடுக்குறாரு. அதை அனுபவிக்க விட்டுறாரு. அது போர் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்பதான் நாம மேற்கொண்டு சிந்திப்போம். மேல் நோக்கி பார்வை. இன்பம் பொழிகின்றது. எது இன்பம்? எது சிற்றின்பம்? எது பேரின்பம்? நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும். அந்த புத்தி நம்மளுக்கு வரணும். அவனை ரியலைஸ் பண்ணா உணர நம்மளுடைய சிந்தனை மேல் நோக்கி செல்ல நாம அவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம். இங்கதான் அவனுடைய பாட்டு வருது. அப்போ விரிவா நம்ம என்ன சொல்லலாம்னா உச்சக்கட்ட நிலை வழிபாட்டு ஆத்மலிங்கத்தினுடைய உச்சக்கட்ட நிலையும் அக வழிபாட்டினால் கிட்டக்கூடிய பேரின்பம் மனக்கோயில்ல தான் அதை கொண்டு வரணும். ஆனா ஆத்மலிங்கம் அப்படின்றது ஏற்கனவே போன பாடல்கள் எல்லாம் பார்த்தோம். உள்ளுக்குள்ள அந்த வாய்க்கால தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த இடம் நிரம்பிடுச்சு அப்படின்னாக்கா மண்ணை எடுத்து பாய்ச்சனோம்னா அடுத்த ஒரு பாத்திக்கு போகும் இல்லைங்களா? அப்ப நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம், போதுன்ற மனநிலை வந்துட்டோம் அப்படின்னாக்கா நாம என்ன பண்ணுவோம்? பாதையை மாற்றி மனித இயல்பாகதான் மனம் என்ன பண்ணுவோம்? ஐம்புலங்கள்ல தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ உடம்ப உருக்குள்ள இருக்கிற ஆத்மலிங்கத்தை உணர்ந்து தியானிக்கின்றது யார் கையில இருக்குது அப்படின்னாக்கா அவனுடைய தயவால் நாம் அதை உணரக்கூடிய நிலையும் கிடைக்கும். அப்போ ஆட்கொள்ள வேண்டும். மனதுல புகழணும், அவன் புகழணும். அப்போ உலக ஆசைகள்ல அளவாய்ந்த உயிர் வாழ்க்கைய சிவமயமான வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும். அதற்கான பேரின்பத்தை பொழிகின்றத நாம உணர ஆரம்பிக்கணும். இப்போ மழை பெய்யுது, அத அனுபவிக்கிறது வேற, கொடை வச்சு தடுத்துறது வேற. அப்ப சிற்றின்பங்களிலேயே மறைஞ்சிட்டு இருக்கின்ற நாம ஆன்ம நலம் மூலமாக பெருக வேண்டும்.
மனதை அடக்குவது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா உள்ள இன்பத்தை வாரி வழங்கக்கூடிய இறைவன் இருக்கும்போது அந்த மனம் தானாகவே உலகை நோக்குவதை விடுத்து என்னோடு சேர்ந்து கொண்டு நாதனை தொடங்க ஆரம்பிக்கும். அப்ப ஆன்மாவும் மனமும் ஒன்றிணைய ஆரம்பிக்கிறோம். இறைவனை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கும். அகத்தில் இறைவனை காண ஆன்மாவை ஆதி பொருளாக மேம்படுத்தி தாம் சிவங்கலங்களோடு சேர்ந்து கொள்கின்ற முறை நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ உடம்ப நமது இல்லமாக கொண்டு இறைவன் நம்மளை ஆட்கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு நம்ம உன்னதமாக உணரதான், தெளிவுபடுத்ததான் இந்த பாடலை நமக்கு குறிப்பிடுகின்றார். இதுல இந்த மனக்கோயில் மறந்திருந்த இறைவன் அது உள்ளத்துல கோயில் கட்டின ஒரு கதையை தான் சொல்லலாம். இன்னொரு கதை நம்ம வேற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பறவைகள் இருக்கின்றது. ஒரு மரத்துல 2 பறவைகள் இருக்குது. அடர்ந்த காட்டுல ஒரு பழமரம், மரக்கிளையில 2 பறவைகள் இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே நிறம், ஒரே வடிவம். அந்த சுபாவம் மட்டும் மாறி இருக்கும். முதல் பறவை அலைச்சல், அது மனம், கீழ்கிளையில அமர்ந்திருக்கும். அது உலகில் மனிதனின் மனதை போன்று எப்போதும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். மரங்களை பழத்தை பார்த்து இது இனிப்பா இருக்குது, புளிப்பா இருக்குது அப்படின்னு ஓடி ஓடி வச்சு சாப்பிடும். இனிப்பா இருந்தா சந்தோஷப்படும், பழமானது கசப்பு அழகா இருந்தா துக்கப்படும். அப்ப இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையே ஊசலாடி கொண்டு அந்த பறவையானது இருக்கின்றது. அதான் நமது வாழ்க்கை. இப்ப 2வது பறவை தான் அமைதி, ஆத்மா அல்லது இறைவன். இந்த இடத்துல அது உச்சிக்கலையில இருக்குது, சகசிராதலத்துல இருக்குது, அது ஆத்மலிங்கமா இருக்குது. அந்த பறவை என்ன பண்ணோம்னா எந்த பழத்தையும் சாப்பிடாது, எதற்காகவும் அலையாது, எதற்கும் அசைந்து கொடுக்காது. பேரானந்தத்தோடு எல்லற்ற அமைதியோடு பேருகளியோடு சும்மா அமர்ந்திருக்கும். கீழே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப கீழே இருக்கிற பறவை என்ன பண்ணுது, இனிக்குது, துன்பம் துன்பம் எல்லாம் போட்டு கலைத்து போய் ஒரு விஷயத்துல மேல பாக்குது, உச்சிக்கிளையில பாக்குது. அப்போ நம்ம மூலாதாரத்திலே இருந்து கீழே இருந்தோம்னா பறவை மாதிரி, உச்சிக்கிளை சகசிராதலம். அப்ப அதை நோக்கி நம்ம போவோம். அந்த பேரொளி பறவையை பார்த்த உடனே இந்த பறவைக்கு அமைதியும் பேரொளியும் கிடைச்சிச்சு. அதான் மனதில் புகுந்தது அப்படின்றது. மேல் பறவை பேரானந்தம். அந்த பறவை அலைச்சல்லாம் கிடையாது, ஸ்டேபிளா இருக்கக்கூடியது. உலக பழங்களை தேடி தேடி சாப்பிட்டாது. இப்ப தன் நாதனை கண்டதும் அமைதியாகி என்னோடு நாதனை நாடும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருக்கு. இந்த கீழ்பறவை மேல் பறவை அப்படின்றதெல்லாம் மனதை பொறுத்த விஷயங்கள். அப்ப அருகில சென்று பார்த்தோம்னு சொன்னா கீழே இருந்தது மேலே இருந்த பறவையின் நிழல் பிரதிபலிப்பு. நம்ம ஹார்ட்டுக்கு கீழே சிந்திக்கும் போது உலக இன்பங்களை பத்தி சிந்திக்கின்றோம், ஹார்ட்டுக்கு மேல அந்த காற்றை பற்றி சிந்திக்கும் போது இறைவனை பற்றி சிந்திக்கின்றோம். அப்ப ஜீவாத்மா மனம், ஆன்மா பரமாத்மா ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி கொள்ளக்கூடிய விஷயத்துக்கு நாம செல்லும் போது மனம்ன்றது இந்த கீழே இருக்கிற பறவை உலக இன்ப துன்பங்களை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம உள்ளே இருக்கின்ற ஆன்மலிங்கத்தை இறைவனை நோக்கி நம்ம மனதை திருப்ப ஆரம்பிக்கணும். அப்படி அந்த அருள் நம்மோல் புகுந்து விட்டால் பேரின்ப மழைதான் நமக்கு கிடைக்கும். சரி, இதுக்கு டே டு டே அப்ளிகேஷன்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இன்டர்னலா நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். தனிமையில உட்காந்து 10 நிமிடம் தியானம் பண்றோம், அகதியானம் பண்றோம், அகர தியானம் பண்றோம். அப்போ மனது நரம்புகள் எல்லாம் அமைதிப்படுத்துறோம். அமைதிப்படுத்த நமக்கு அந்த மறைமாற்றக்கூடிய சிந்தனை நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அன்பாலதான் மாத்தணும். அந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்பர் ஆகும்போது எதிர்மறை எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வராம தடுத்துக்கிட்டு சிவமயமான பார்வை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில திருமந்திரத்தை நோக்கக்கூடிய விஷயம் புரிதல் கிடைக்கும் என்று கூறி தளத்தை கௌரியமாக ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா, மிக அருமை ஐயா, மிக அருமையான விளக்கங்கள், கதை எல்லாமே அருமை ஐயா. நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம்.
ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1759வது திருமந்திரம். என்னை ஆட்கொண்ட விதம் இது. திருமந்திரம். மனம் புகுந்து என் உயிர் மன்னிய வாழ்க்கை, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது, நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும், இளம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே. அருமையான திருமந்திரம். உள்ளத்துள்ளே பரம்பொருள் வந்து தங்கி என் உயிரோடு பொருந்தி இருக்க உதவிய இந்த உலக வாழ்வில் என் மனத்துள்ளே இருந்து இறைவன் இன்ப அருளை மழை போல பொழிய என் உள்ளமும் உணர்வும் உயிரும் என்னுடன் நன்கு பொருந்தி என் தலைவனாகிய பரம்பொருளை நாட, அப்பரம்பொருளும் என் மன மண்டலத்தில் இடம் கொண்டு விளங்கினான். ஆதியாக பரம்பொருள் என்னை ஆட்கொண்டது இப்படித்தான். மன்னிய என்ற சொல்லின் பொருள் பொருந்திய. இளம் என்றால் வீடு, மன மண்டலம். கழக வெளியீட்டில் மனம் புகுந்து என்னுயிர் மின்னிய வாழ்க்கை அப்படின்னு முதல் அடியில கொடுக்கப்பட்டுள்ளது. ஆறுயிர்களின் உள்ளத்தின் கண் சிவபெருமான் திருவருளால் புகுந்து நிலை பெற்ற திருவடி வாழ்க்கையை அருளினன். அதனால் பேரின்ப பெருவாழ்வு பொழிவதாயிற்று. அந்த இன்ப நன்மையின் நாட்டத்துடன் ஆறுயிரையும் சிவனையும் அருளால் நாடுவர். அந்நாட்ட பயனாக உடம்பாகிய வீட்டினுள் ஆதியாகிய சிவன் புகுந்து ஆண்டு கொண்டனன். இளம் புகுந்து என்பதன் பொருள் சரீரமாகிய வீடு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. அருமை. வாங்க கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லைனாவுடைய கதை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த உச்சி பறவையில் இருக்கக்கூடிய, உச்சி மரத்தில் இருக்கக்கூடிய பறவை, கீழே இருக்கக்கூடிய பறவை, கடைசியில எல்லாம் சேர்ந்துட்டு அதெல்லாம் நம்ம மனசனுடைய தாத்பரியங்கள் தான் அப்படிங்கும் போது நல்லா இருந்தது. நம்மளுடைய இந்த திருமந்திரம் செய்யக்கூடிய மாயத்தை இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் லைனையோட உரையில நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. நன்றி. இதுல என்ன சொல்றாருன்னா, மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை. ஒண்ணுமே இல்லைங்க, அவன் அருளால் அவன் தாழ் பணிந்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த 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 ஒரு வரிக்கு உண்டான ஒரு மந்திரமா இத பாக்குறேன் நானு. என்னுயிர் மன்னிய வாழ்க்கை, அந்த அந்த உயிர் வாழ்க்கைக்கு வருகிறது. எப்படி வருகிறது? நம்முடைய மனத்தில் தோன்றக்கூடிய அந்த ஆசைகளின் மூலமாக, அந்த கர்ம வினைகளின் மூலமாக இந்த வாழ்வு கிட்டுகிறது. அதான் என்னுயிர் மன்னிய வாழ்க்கை அப்படின்னு. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்வு எதன் மூலமாக வந்தது? எப்படி நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கர்ம வினைகளின் மூலமாக, நம்முடைய ஆசைகளின் மூலமாக, அது தோற்றுவிக்கும் வினைகளின் மூலமாக இந்த உயிர் வாழ்க்கைக்கு மீண்டும் வருகிறது. அதான் சொல்றாரு என்னுயிர் மன்னிய வாழ்க்கை அப்படின்றாரு. அப்போ நம்ம பண்ணக்கூடியதுதான் இந்த, நம்ம வரவழைத்து கொள்ளக்கூடியதுதான் இந்த வாழ்க்கை. ஆனா அதையுமே எவ்வளவு, அதுதான் அந்த பெரியவங்களோட அந்த கருணைங்கிறது. அவர் சொல்றாரு, ஏய் பைத்தியம், நீ தனியா பண்ணலடா, நான் தான் உன்னை பண்ண வைக்கிறேன் அப்படின்றார். அதான் சொல்றாரு மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை. அப்ப நான் உயிர் தான், ஆனா அந்த உயிர் வாழ்க்கைக்கு மீண்டு செல்வது என்னுடைய கர்ம வினையினால்தான். ஆனா அந்த கர்ம வினையை உருவாகுவதற்கு உண்டான அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை எனக்குள் கொண்டு செல்வது யார் என்றால் அவன். என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே பண்ணல, நீதான் பண்ண வச்ச, நீதான் என் மனசுல ஆசைய ஊத்தின. அதுதான் சொல்றாரு மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை,
மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது உச்சகட்டத்துல சந்தோஷத்துல இருக்கும், அவ்வளவு ஆனந்தத்துல இருக்கும், இல்ல அவ்வளவு துக்கத்துல இருக்கும். எல்லாரும் துக்கத்துல ரொம்ப ஈஸியா கடவுளை நினைச்சிருவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது அப்படின்றாரு. அப்ப அவர் நமக்குள்ள இருக்கும்போது அவ்வளவு ஒரு பேரானந்தம் வரும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு செய்தி இருக்கு. ஒண்ணு, அவர் நமக்குள்ள இருக்கும்போது பேரானந்தம் பொழியும். இன்னொன்று, பேரானந்தம் பொழிகின்ற போது நமக்கு தோன்ற வேண்டும் இது எதனால் என்று. அப்போ எப்போ இந்த மனம் ரொம்ப இன்பத்துல திளைக்கும், பேரானந்தத்துல திளைக்கும் அப்படின்னாக்க, அந்த இறையம் பெருமான் நம்மோடு மனம் புகுந்து விளையாடும் பொழுது. அதான் சொல்றாரு, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும் அப்படின்றாரு. அப்ப அந்த ஆன்மா விழித்து கொள்ள வேண்டும், விழித்து கொள்ளும். அதான் நலம் புகுந்து அப்படின்றாரு. அப்ப இந்த இடத்துல உயிரை பத்தி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னோடு நாதனை நாடும் அப்படின்றாரு. எது நாடும்? இந்த ஆன்மா. அப்போ எப்போ அது நாடும் அப்படின்னாக்க, யாரோ ஒருத்தர் என்னுடைய மனத்திற்குள் புகுந்து இத்தகைய செயலை செய்ய வைக்கிறார்கள். அப்ப அது என்னாலான செயல் இல்ல, நான் உருவாக்கிய செல்வத்தினால் வரக்கூடிய இன்பம் அல்ல, நான் அடைந்த அறிவினால் வரக்கூடிய புகழினால் கிடைக்கக்கூடிய பேரின்பம் அல்ல, நான் பெற்ற செல்வத்தினால் என்னுடைய வீடு மனைவி மக்கள் என்று நான் உண்டாக்கியதினால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இதுவல்ல. அதுதான் இந்த முதல் 2 வரியில இருக்கிறது. என்னுயிர் மன்னிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நான் உருவாக்கியதனால் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது. அப்போ நான் உருவாக்கிய செல்வத்தினால், நான் உருவாக்கிய வாழ்க்கையினால் கிடைக்கக்கூடிய இன்பம் அல்ல இது அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும் பொழுது இந்த ஆன்மா டக்குன்னு முழிச்சுக்கும். அடடா, இது அப்ப இது நம்ம சம்பந்தம் இல்லையா, அப்ப நம்மளோட வேலை இல்லையா இது, அப்ப யாரோட வேலை இது, அப்ப இது இந்த கூட ஒருத்தனை சுத்திக்கிட்டே இருக்கிறானே அந்த உயிர், அவனோட வேலை இல்லையா, அப்ப இல்லையே. அப்ப அந்த அவனுக்கும் ஆதாரமா வேற எது இருக்கு? மனம் இருக்கு. அந்த மனத்துக்கு உள்ள யாரோ உட்காந்து வேலை பாக்குறாங்களே, யாரு வேலை பாக்குறாங்க அப்படின்னாக்க, அப்பதான் நாதனை நாடும் நலம் புகுந்து. எது நலம் அப்படின்னா, நான் இல்ல வேலை பாக்குறது, என்னால கிடைக்கக்கூடிய இன்பம் அல்ல எது என்ற எண்ணம் தோன்றுகிறது. பாத்தீங்களா, என் செயலாவது ஏதும் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி என் செயலாவது ஏதும் இல்லை அப்படின்ற எண்ணம் வருது பாருங்களேன், அதான் நலம் புகுந்து அப்படின்னு சொல்றாரு. அந்த எண்ணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் ஒருத்தன் இருக்கான், அதான் இளம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே அப்படின்ற. இல்ல என்னோடது, என்னோட வீடுதான், ஆனா என் சட்டை என்னோடதுதான், ஆனா மாப்பிள்ள அவர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இது என்னோட வீடுதான், ஆனா நான் சொல்ற மாதிரி இல்லையா, அது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்குத. யார் அது? அதானா அத்தகைய நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும். அப்ப இந்த இடத்துலதான் ஆன்மாவினுடைய வேலை வருகிறது. 2 இடத்துலயும் உயிரினுடைய தன்மைதான் பிரதிபலிக்கிறது. மனதினுடைய அந்த உயிருக்கு உண்டான ஆதாரமான மனதினுடைய தன்மை பிரதிபலிக்கிறது. அதுக்கப்புறம் ஆன்மா முழிச்சுக்குது, ஐயோ ஏதோ நடக்குது, என்ன நடக்குது, யாரும் வந்திருக்காங்க வாசல்ல, கதவு திறந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள இருந்து என்ன எதனால இந்த சந்தோஷம் அப்படின்னு கேக்குறோம். நம்ம கேட்டுட்டு அந்த கேக்குது பாத்தீங்களா, அதுதான் அந்த நாதன் உள்ளிருந்து பேசக்கூடிய அந்த ஆன்மா. அது உள்ள இருந்துதான் பேசும். நான் எப்பவுமே சொல்லுவேன், இத ஒரு விஷயம் நடக்குதுன்னா 2 விதமான பார்வை உள்ளுக்குள்ள வரும். இது தப்பு அப்படின்னு ஒண்ணு வரும், இது தவறு, இல்ல இதுதான் சரி அப்படின்னு உள்ள ஒண்ணு சொல்லும், இல்ல இதுதான் சரின்னு மனசு சொல்லும், இல்ல நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும். அந்த யோசிச்சு பாருங்கிறது தான் இந்த 2வது ஆளு ஆன்மா. இல்லையே என்னமோ யாரோ 2வது பேசுறாங்களே, என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் நம்ம. அப்ப அந்த இடத்துலதான் அந்த ஆன்மா இருக்கிறது. ஏன்னா அந்த ஆன்மா அத்தனை மாயைகளினுள்ளும் மறைந்து திருமூலர் நமக்கு கூட்டிட்டு வந்து அதை விலக்கி நம்மள அந்த ஆன்மாவை கவனிக்க கூடிய, அந்த அசைவுறக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதனாலதான் நலம் புகுந்து என்னோடு நாதனை நாடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அதையும் அவர்தான். அப்ப இந்த ஆன்மா எப்படி இருக்கிறது? சதாசிவமாக இருக்கிறது. அதெல்லாம் நேத்திக்கு நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இல்லைங்களா? அந்த ஆன்மா எப்படி சதாசிவம் ஆகிறது, தகும் நல்ல ஆன்மா அப்படின்றாரு. எப்பேற்பட்ட ஆன்மா அப்படிங்கறத இதான். இந்த அதற்கு தகும் சதாசிவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நல்ல ஆன்மா சதாசிவம் தானே. அப்படி சதாசிவமாக ஆற அந்த ஆன்மா
நலம் புகுந்து அந்த எண்ணத்தோடு புகுந்து நாதனை நாடுகிறது. அப்படி நாடும் பொழுது என்ன புரிஞ்சுக்குது? இளம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே. இடம் புகுந்து, அப்ப அந்த இடத்துலயும் அவரு பண்ணறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அப்படி என்கின்ற ஒரு உணர்தலை, தெளிதலை நம்முள்ளே உருவாக்கும். அதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது. இளம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே அப்படிங்கிறது இந்த எண்ணத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றதும் ஒரு பொருளா பார்க்கலாம். இல்ல இப்படி ஒரு எண்ணம் தோன்றுவதும் எதனால் என்று சொன்னால், அந்த இடத்தில் புகுந்து செயல் மேற்கொள்கின்ற அந்த இறைவனால். அப்போ நம்ம இந்த வாழ்க்கைக்கு வர்றதும், மனம் புகுந்து ஆசைகளை கொண்டு வருவதும் அவன்தான். ஆனால் அதே மனம் உயிரை விடுத்து அந்த ஆன்மாவை பற்றி அந்த ஆன்மா சதாசிவ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் பொழுது இளம் புகுந்து ஆதியும் மேற்கொண்டவாறே. அப்போ அந்த அதை இறைவனாக மாற்றுவதும் இறைவனோடு எடுத்துக்கொள்வதும் அவனுடைய செயலாகவே நடக்கிறது. அப்ப ஆசை வருவதும் அவனால், விடுவதும் அவனால் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அந்த ஆத்மலிங்கத்தோட மிக மிக முக்கியமான ஒரு தன்மையை சொல்றாரு. என்னால எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி இங்கே பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிம்மா, மிக்க நன்றி. மிக அருமை, ரொம்ப எளிமையான விளக்கமானது. மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. Translation. Entering my mind, the originator is steeped in my life's being. Entering my mind when he showered bliss. Entered the well-being, seeking to know me and the Lord. Entered the abode, that is the way he adopted. மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை. மனம் புகுந்து இந்த கர்ம வினைகளுக்கு தகுந்தபடி நம்ம வாழ்க்கையை கொண்டு நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக நம் மனம் புகுந்து செயல் பண்றாங்க. சிவசக்தியோட திருவிளையாடல் தான் மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது. அந்த மாதிரி நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறப்ப நமக்கு எப்ப இன்பம் அப்படின்றது வரும் அப்படின்னா, இந்த பாடத்துல இருந்து நமக்கு ஞானம் கிடைச்சி அந்த அமைதி நிலையை அடைஞ்ச பிறகுதான் நமக்கு இன்பம்ன்றது இருக்கும். அதாவது மனம் அடங்கின பிறகுதான் அந்த இன்பம் இருக்கும். ஏன்னா மனம் அடங்காதப்ப நீங்க ஒரு செகண்டுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த உண்மையான இன்பம் எப்பன்னா மனம் அமைதியானாதான், மனத்தை நம்மளால பார்க்க முடிகிற நிலையில சிவ ஒளியை அதுக்கு கொடுக்குற நிலையில நம்ம இருந்தாதான் அந்த இன்பமாக இருக்கும். அப்ப மனம் இன்பமாக மனம் புகுந்து இன்பம் எப்போ அந்த மனம் புகுந்து இன்பம் பொழியும் அப்படின்னா, நம்மளோட பகையெல்லாம் நீங்கி இருக்கிற டைம்ல. ஏன்னா நம்ம கோபமா இருக்கும்போது நம்ம இன்பமா இருக்க முடியாது. பொறாமையில இருக்கும்போதும் சரி, அகங்காரத்துல இருக்கும்போதும் சரி, அதெல்லாம் ஒரு வழிதான். அந்த வழியை தான் நமக்குள்ள பொறுத்துக்க முடியாம மற்றவங்கள்ட்ட காமிக்கிறோம். இது அந்த மாதிரி எந்த ஒரு பகையும் இல்லாம அப்படி இருக்கும்போது நம்ம அமைதியை தேட முடியும். அதுவும் இல்லாம நம்ம தீய இந்த பகை தான் நம்ம மன அமைதியை கெடுக்குதான்னா அப்படி இல்லை. நல்லதும் அதிகமா இருந்தா அதுவும் நம்மளை கெடுக்கும். நிறைய பேரோட லைஃப் அப்படி இருக்கும். அதாவது சில பேர் அவங்களோட கோவத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும், பொறாமைனால பிரச்சனை வரும். ஆனா சில பேருக்கு அவங்களோட அன்புனாலே பிரச்சனை வரும். அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட மற்றவங்க மேல இருக்கிற அக்கறை, இதெல்லாம் அதிகமா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். நீங்க அன்பு அதிகமா காண்பிட்டீங்கன்னா உங்களை அடிமையாக்க பார்ப்பாங்க. உங்களை கிராண்டடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட அன்பு புரியாது. அந்த 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 ஃப்ரீக்குவென்சில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த ஃப்ரீக்குவென்சில இல்லாதவங்களுக்கு டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி அவங்கள யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அது உங்களுக்கே அது திரும்ப வழியாக வரும்போது அதுவும் புரியாது. அக்கறையும் சரி, நீங்க எவ்வளவு அக்கறை காட்டுறீங்களோ உங்களையே இழக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அக்கறை நல்லதுதான், அன்பு நல்லதுதான், நம்பிக்கை நல்லதுதான். ஆனா இது எல்லாமே அதிகமாகி அதை வெளியில வைக்கும்போது அது கெட்டதாக மாறி நமக்கு அந்த அமைதியை கொண்டு வராது.
அந்த நம்பிக்கையும் நமக்கு மேலே வைக்கணும், அந்த அன்பையும் நம்ம மேலே வைக்கணும், அந்த அக்கறையும் நம்ம மேலே வச்சு அதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது அது பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா பேலன்ஸ் இல்லாதப்ப அமைதி இருக்காது. அந்த பேலன்ஸை கொண்டு வரணும்னா எதுவுமே நல்லதும் கெட்டதும் எதுவுமே அதிகமாக இல்லாமல் அதுக்கு எந்த அளவுக்கு அந்த சக்திகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த மன அமைதி கொண்டு வந்து மனம் நம்ம கண்ட்ரோலில் நம்ம கொண்டு வரோம். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் கோவம் வருதா கோவத்தை அன்பு வருதா அன்பை ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே அன்பு இருந்தால் போதும். அங்கே ரியாக்ட் பண்ணால் அங்கே அடிமைத்தனம் தான் வரும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதுன்னா அன்பை வந்து நீங்கள் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் பார்த்து நமக்குள்ளே இப்போ அன்பு சக்தி மேலோங்குது, நமக்கு இப்போ கோபம் வந்து மேலோங்குது. இதுன்றதை நம்ம பார்க்க அது எல்லாமே நம்ம பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து அந்த அமைதிங்கிறது நமக்குள்ளே வரும். அப்படி அந்த அமைதி வந்து மனதுக்கு நாம் அடிமையாக இல்லை, அது சொல்கிறதுக்கெல்லாம் நாம் ரியாக்ட் பண்ணி இல்லை, நாம் மனதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை பார்க்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோன்னா அதுதான் பேரின்பம். அந்த அமைதி தான். சொல்லற சும்மா இருன்னு முருகர் சொன்னார் இல்லையா? வேற ஒன்றும் வேணாம், அமைதியாக இருந்து அவர் 12 வருஷம் அமைதியாக இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த அமைதியை கொண்டு வர்றதுக்கு, ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டம் அந்த மனதை அடக்கிறது. அந்த மாதிரி அமைதியை கொண்டு வந்து அந்த இன்பம் வந்து நமக்கு வருது. மனம் அமைதியானாலே அடுத்து என்ன இருக்கு உள்ள அப்படிங்கிறது தெரிய வரும். நலம் புகுந்து நாதனை நாடும் இல்லையா? அந்த நாதனை எப்போ நாடம் அடுத்து, அதாவது மனம் அமைதியானாலே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா புரிய வரும், இது இறை ஒளிதான்றது புரிய வரும், இங்கே இருப்பது இறைவன் மட்டும்தாங்கிறது புரிய வரும். நம்ம அடுத்த இந்த ஜீவன் முக்தி அடைஞ்சு ஆன்மாக்கு போகிற நிலை வரும். இந்த மனம் அடங்கியதுனால அடுத்து நாதனோட இடத்துக்கு நம்ம போவோம். அப்படி அந்த நாதனை நாடும் என்னோட இதில் இளம் புகுந்துன்னு போட்டிருக்கு, இதில் வந்து இனம் புகுந்துன்னு போட்டிருக்கு. ஆதியும் மேற்கொண்டவாறே. இப்படி நம்ம வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம இருக்கிறோன்னா நம்ம இறைவனோட ஃப்ரீக்குவென்சி என்னன்னா அந்த அமைதி தான். அந்த உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாத அந்த ஃப்ரீக்குவென்சி தான் அந்த அமைதியான ஃப்ரீக்குவென்சி, அந்த உள்ளுக்குள்ளே கருணையான ஃப்ரீக்குவென்சி. இந்த நம்ம இதில் இருக்கும்போது அந்த நாதனோட ஃப்ரீக்குவென்சியில் நம்ம இருக்கும்போது அந்த ஆதி பகவனையும் நம்மளால் போய் சேர முடியும். இது எல்லாமே இறைவன் செய்கிற இதுதான். மனம் புகுந்து என்னுயிர் மன்னிய வாழ்க்கை, மனம் புகுந்து இன்பம் பொழிகின்ற போது அந்த அமைதி நிலை, இந்த கர்மவினைக்கேற்ற நம்ம பாடம் கற்றுக்கிட்ட பிறகு அந்த அமைதியும் நமக்கு கிடைக்கிறப்ப நம்மளுக்குள்ள இருக்க இறைவனை உணர முடியும். அப்படி இறைவனை உணர்ந்து நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சிலே இருக்கிறப்ப இறைவனோட சேர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வேற யாரும் உங்களோட அதே மாதிரி ஐயா இன்னைக்கு அந்த கோயில் கதையும் சொல்ல வந்தாங்க. அப்புறம் இன்னொரு கதை சொன்னாங்க. அந்த கோயில் மனக்கோயிலாகவும் இந்த பாடலுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா அந்த இன்பம் எப்போ நம்ம மனதுக்கு கொடுக்குறோமோ மனம் வந்து கோயிலாக மாறுது. மனம் கோயிலாக மாறினாலே அடுத்தது வந்து என்னது, நாதன் தான். அந்த மனம் அமைதி நல்ல நிலையில் நம்ம பேலன்ஸாக வச்சுருக்கோம்னாலே நம்ம கோயிலாக ஆக்குறோம் மனதை. அப்போ அடுத்த வரியில் வந்து நாதன் வந்துடுவார். நீங்கள் எப்போ மனதை கோயிலாக வச்சுருக்கீங்களோ அப்போவே அங்கே இறைவன் வந்து வீற்றிருக்கிறது நமக்கு தெரிய வரும். அங்கே தான் இருக்கிறாரு. அது மனம் கோயிலாக இல்லாதனால தெரியல. மனம் எப்போ கோயிலாக ஆகுதோ அப்போ இறைவன் வீற்றிருப்பார். இறைவன் வீற்றிருப்பது நமக்கு எப்போ தெரியுதோ நம்ம இறைவனோட இணையறதுக்கான வேலைகள் இறைவனே செய்வார். அதுவும் இதுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு அந்த கதையும் ஐயா சொல்ல வந்தாங்க. அதுவும் இதுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்றத நான் பார்த்தேன். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? யாரும் எதுவும் உங்களோட கருத்து கேள்வி ஏதாவது இருக்குங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.